வெள்ளிக்கிழமை விரத கதை. பெண்கள் வெள்ளிக்கிழமை தலை குளித்துவிட்டு விளக்கு முன் இந்த கதையை பக்தியுடன் சொல்லிவிட்டு ஒரு சுமங்கலிக்கு வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, குங்குமம், பூ கொடுக்கவும். மகாலட்சுமி தாயின் அருளால் செல்வமும் சௌபாக்கியமும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை பெற வெள்ளிக்கிழமை விரத கதையை பக்தியுடன் கேட்கும் இந்த தெய்வீக தருணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. வாருங்கள், கதைக்குள் பயணிக்கலாம். நாகூர் நாகப்பட்டினம் என்னும் ஊரில் நாராயண ஐயர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், தேவி பூஜை, சிவபூஜை, அக்னிஹோத்திரம், வைசுவ தெய்வம் எல்லாம் உண்டு. அவர் 64 கலைஞானத்தையும் ஆராய்ந்து பார்த்து அன்று செய்த பாவத்தை அன்றே போக்கி காலம் நடத்தி வந்தார். அவர் மிகவும் பரம ஏழை. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகளுக்கு அல்லசலில் துணி வாங்கி போட்டு எண்ணெய் வாங்கி தேய்த்து வளர்த்து வந்தார். அந்த குழந்தைகள் பெரிதாகிவிட்டன. அவருடைய பத்னியாகப்பட்டவள் அவரை பார்த்து, நம்முடைய குழந்தைகள் பெரிதாகிவிட்டனவே, கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டாமா என்று வருத்தப்பட்டார். அவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு பெரிய பட்டணம் என்னும் ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் பெரிய சோமயாஜியார் என்ற ஒரு அந்தணர் இருந்தார். அவருக்கும் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், தேவி பூஜை, சிவபூஜை, அக்னிஹோத்திரம், வைசுவ தெய்வம் எல்லாம் உண்டு. அவர் பூஜையெல்லாம் முடித்து கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் அண்ணாந்து பார்த்து கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே 4 பக்கமும் திரும்பி பார்த்து, இச்சார் உண்டா, எளியார் உண்டா, அதிதி உண்டா, பரதேசி உண்டா, யாராயிருந்தாலும் போஜனத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார். அது கேட்ட நாராயண ஐயர், இச்சார், அதிதி, எளியார், பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார். நீரே ஆனால் வரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலலம்ப ஜலம் கொடுத்து, அர்க்கிய பாத்தியம் கொடுத்து, தலைவாழ இலை போட்டு, தாம்பார பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து, பசும்பால் பாயசம் வைத்து, பசும் தயிர் பச்சடி வைத்து, பசுனையில் 18 பச்சங்கள் செய்து, பாலிட்டு, பழமிட்டு, தேனெல்லாம் விட்டு, ஏதோ என்னால் ஆனது ரசம் அன்னம் அளிக்கிறேன், இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்தியாய் போஜனம் அளித்து, கையளம்ப ஜலம் கொடுத்து, தாம்பூலம் தட்சணை கொடுத்து, தாங்கள் எந்த ஊர், எந்த தேசம், தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு இவர், எனக்கு நாகூர் நாகப்பட்டினம், என் பெயர் நாராயண ஐயர், நான் மிகவும் பரம ஏழை. எனக்கு 2 பெண் குழந்தைகள். அக்குழந்தைகளுக்கு கன்னிகாதானம் செய்யும் காரணமாய் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கு அந்த பிராமணர், எங்கள் மூத்த குமாரனுக்கு உங்கள் குமாரத்தியை கன்னிகாதானம் செய்து கொள்கள் என்றார். அதற்கு இவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் மூத்த பெண்ணுக்கு மங்களஸ்தானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் திருத்தம் விட்டு, ஓம் தஸ் பிரம்மார்ப்பணமஸ்து என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். இந்த கன்னிகாதானம் செய்த புண்ணிய பலத்தால் 18 தலைமுறைகள் பித்ருக்கள் கரையேறினார். அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு சிறிய பெண்ணோடு சிறிய ஊர், சிறிய பட்டணம் போனார். அவ்வூரில் சின்ன சோமயாஜியார் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், தேவி பூஜை, சிவபூஜை, அக்னிஹோத்திரம், வைசுவ தெய்வம் எல்லாம் உண்டு. அவர் பூஜையெல்லாம் முடித்து கொண்டு உச்சி உறும் வேளையில் வாசலில் வந்து அண்ணாந்து பார்த்து கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே 4 பக்கமும் திரும்பி பார்த்து, இச்சார் உண்டா, எளியார் உண்டா, அதிதி உண்டா, பரதேசி உண்டா, யார் இருந்தாலும் போஜனத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார். அது கேட்ட நாராயண ஐயர், இச்சார், அதிதி, எளியார், பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார். நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலலம்ப ஜலம் கொடுத்து, அர்க்கிய பாத்தியம் கொடுத்து, தலைவாழ இலை போட்டு,
தாம்பார பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும்பால் பாயசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசுநெய்யில் 18 பச்சங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேனெல்லாம் விட்டு ஏதோ என்னால் ஆனது ரசம் அன்னம் அளிக்கிறேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்தியாய் போஜனம் அளித்து கையலம்ப ஜலம் கொடுத்து தாம்பூல ஜத்தனை கொடுத்து தாங்கள் எந்த ஊர் எந்த தேசம் தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு இவர், எனக்கு நாகூர் நாகப்பட்டினம், என் பெயர் நாராயண ஐயர், நான் மிகவும் பரம ஏழை, எனக்கு 2 பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டிய காரணமாய் பெரிய ஊர் பட்டணம் தேடி போனேன். அந்த ஊரில் சோமியாஜி என்பவர் மூத்த குமாரனுக்கு என் மூத்த குமாரத்தியை கன்னிகாதானம் செய்து கொடுத்தேன். இளைய குமாரத்தியோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர், அப்படியானால் என் இளைய குமாரனுக்கு உங்கள் இளைய குமாரத்தியை கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைகளுக்கு மங்களஸ்தானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீர்த்தமும் பெற்று ஓம் தஸ்ஸஸ் பிரம்மார்ப்பணமஸ்து என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். 2வது கன்னிகாதானம் செய்து கொடுத்த பலத்தால் 21 தலைமுறை பித்ருக்கள் கரையேறினார்கள். பிறகு அவர் அந்த பெண்ணை அங்கே விட்டுவிட்டு திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். இது எங்கே இப்படி இருக்க, கைலாயத்தில் பரமசிவனிடத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி மூவரும் போய் நமஸ்காரம் செய்து, சுவாமி, ஸ்திரீகளை கேவலமாக சொல்கிறார்களே, ஸ்திரீகளுக்கு மோக்ஷார்த்தம் என்றால் என்ன, காம்பியார்த்தம் என்றால் என்ன, இவற்றின் அர்த்தங்களை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதுக்கு பரமசிவன் மோட்சார்த்தத்திற்கு வழி வேண்டும் என்றால் தை மாதத்தில் சப்தமி தினத்தில் சாம்பல் பூசணிக்காய் கொண்டு வந்து வஜ்ர வைடூரிய ஆபரணங்களை பூட்டி 5 உழக்கு அரிசி போட்டு அபிசி வைத்து கும்பம் வைத்து வடை பாயசம் மோதகம் எல்லாம் செய்து ஒரு நற்சத்பாத்திரமான ஒரு பிராமணனுக்கு தானம் செய்தால் மோட்சாட்சம் உண்டு. காம்பியாத்திரத்துக்கு வழி வேண்டும் என்றால் 10 to 12 வயதுக்குள் தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கும். அதற்கு மேடு இருந்தால் புத்திரர்களுக்காவது சகோதரனுக்காவது அடங்கி நடக்கும். அப்படி இருக்கும் காலத்தில் பகவானை தியானித்து கொண்டு இருக்கும் என்று கூறினார். உடனே லக்ஷ்மி தேவி தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அந்தரமான காட்டில் இந்திராவளி பட்டாடை கொண்டு 4 பக்கம் திரை கட்டி மாவிலை தோரணம் கட்டி எலுமிச்சம்பழம் ரசகுண்டாக கட்டி மெழுகி பெருக்கி முத்து முத்தாக கோலமிட்டு சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து வஜ்ர வைடூரியங்களை பூட்டி வைத்து 5 உழக்கு அரிசி போட்டு அவிசு கும்பம் வைத்து படை பாயசம் மோதகமெல்லாம் செய்து குடம் குடமாய் புஷ்பங்களை கொண்டு வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வைத்து பூஜைக்கு சித்தமாய் இருந்தால், இது இப்படி இருக்கும்போது இந்த பிராமணர் தாம் போகும்போது வெறும் காடாய் இருந்ததே, இப்போது இவ்வளவு வைபோகமாக இருக்க வேண்டிய காரணம் என்று நினைத்து கொண்டு திரையை நீக்கி பார்த்தார். அப்போது லக்ஷ்மி, இச்சார், எளியார், பரதேசி, யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொன்னார். அதற்கு அவர், இச்சார், எளியார், பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார். நீரே ஆனால் வாரும் என்று சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடித்து கொண்டு பூசணிக்காய் தானம் கொடுக்க போனார். அப்போது சரஸ்வதியும் பார்வதியும் அங்கு தோன்றி, லக்ஷ்மி, என்ன காரியம் செய்கிறாய்? நாம் தேவர்கள் அல்லவா? கேவலம் பூலோக மனிதருக்கு தானம் கொடுக்கிறாய் என்று சொன்னார்கள். அதற்கு அவள், இவள் பெரிய மகானுபாவர், 2 பெண்களை கன்னிகாதானம் செய்து கொடுத்து 21 தலைமுறை பித்திருக்களை கரையேறியிருக்கிறார். ஆதலால் அவரையே தானத்துக்கு வருத்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாம்பல் பூசணிக்காயை தானம் கொடுத்துவிட்டு பின் வருவனவற்றை சொல்லனானாள். சந்திர சூரிய விரத கதை உண்டு. அதை பட்டினியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காசானம் செய்த பலன் உண்டு. பட்ட பசுவும் பால் கறக்கும். வகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காதவழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூரவணி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிட கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் செய் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவி அந்த தியானமாகிவிட்டாள். இந்த பிராமணன் அந்த பூசணிக்காயை யானை மேல் வைத்துக்கொண்டு மேலதாளத்துடன் ஊர்வலமாய் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். இது இப்படி இருக்கும்போது அவருடைய பத்னியாகப்பட்டவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போனாரே, வரக்கானமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது
அடுத்த வீட்டு தோழியானவள் அரிசி கொண்டு வந்து தருகிறேன், சமையல் செய்து சாப்பிடு என்று சொன்னார். அதற்கு அவள், என் கணவர் 4 ஊருக்கு சென்றால் 4 உலக்கு அரிசி கொண்டு வருவார், 5 ஊருக்கு சென்றால் 5 உலக்கு அரிசி கொண்டு வருவார். அதை கொண்டு நாங்கள் அன்றாடம் ஜீவனம் செய்து வருகிறோம். கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் வேண்டாம் என்று. அதற்கு தோழி, என் கூட ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அரிசி வாங்கிக்கொள் என்று சொன்னாள். சரி என்று சொல்லிவிட்டு அவள் கூட வீட்டு வேலைகளை செய்து வந்தாள். நாராயணியர் மனைவி லக்ஷ்மி தேவி தானம் கொடுத்த தினம் ராத்திரியில் ஒரு சொப்பனம் கண்டாள். அதே கவலையில் அடுத்த நாள் தோழி வீட்டுக்குள் போகவில்லை. தோழி வந்து என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள். அதற்கு அவள், நேற்று இரவு ஒரு ஸ்திரீ தீபமும் தீர்த்தமும் கொண்டு வந்தார் போல் சொப்பனம் கண்டேன், அதே கவலையாக இருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு தோழி, எல்லாம் நன்மைக்குத்தான் இருக்கும், நான் அரிசி கொண்டு வந்து தருகிறேன், சமையல் செய் என்று அரிசி கொண்டு வந்து கொடுத்தாள். சாலில் கொட்ட வேண்டும் என்று போனவள் சால் நிறைய அரிசி இருந்ததை கவனியாமல் அரிசியை கொட்டினாள். நிறைய இருந்ததின் காரணமாக அரிசி கீழே கொட்டிவிட்டது. அரிசி கீழே சிந்தினால் ஐஸ்வர்யம் குன்றி போகும் என்பார்களே, அந்த ஐஸ்வர்யம் கூட ஒட்டலாகாதா என்று கவலைப்பட்டாள். எல்லாம் சரியாகத்தான் இருக்கும், அடுப்பு மூட்டி சமையல் செய் என்று சொல்லிவிட்டு வாசலில் வந்தாள் தோழி. வந்தவள் பிராமணன் மேலதாளத்துடன் யானை மீது வருவதை பார்த்துவிட்டு உள்ளே சென்று, நீ கண்ட சொப்பனம் நல்ல சொப்பனம்தான், உன் புருஷன் குபேரன் போல் வருகிறான் பார் என்றாள். அது கேட்ட பிராமணன் மனைவி வெளியே வந்து பார்த்து உண்மை என்றறிந்தாள். நாராயணியர் வந்தவுடன் அவர் காலம்பா ஜலம் கொடுத்தார். அவர் காலம்பி அந்த தீர்த்தத்தை தடையில் ரோசித்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து சென்று, அக்ஷதை இருக்கிறது, சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள். சமையல் செய்வது இருக்கட்டும், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார். சரி என்று சொன்னால் அவர் சொல்லலானார். சந்திர சூரிய விரத கதை உண்டு, அதை பட்னியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காஸ்தானம் செய்த பலன் உண்டு. பட்டாப்பசும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காதவழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூர வழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே. கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் பண்ணு. தேவர்களிட்ட கதை தேவகதை, கேட்டதை எல்லோருக்கும் சொல்லவும் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி அந்த தியானமாகிவிட்டார் என்றார். இந்த கதையை அவர் மனைவி சிரத்தையுடன் கேட்டார். அதிலிருந்து அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாயிருந்தார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவள் தன் புருஷனை பார்த்து, நாம் தத்திரமாய் இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் இருந்தனவே, நாம் சௌரியமாய் இருக்கும்போது குழந்தைகளை 10 நாளைக்கு அழைத்து கொண்டு வார்கள் என்று சொன்னார். என்ன இருந்தாலும் ஸ்ரீ புத்தி தானே என்று சொல்லிவிட்டு பெரிய ஊர் பெரிய பட்டணம் என்ற ஊரில் பெரிய பெண் வீட்டிற்கு போனார். பெரிய பெண் அப்பாவிடம், நீங்களும் அம்மாவும் சவுக்குமே இலை போடுகிறேன், சாப்பிட வாருங்கள் என்று சொன்னார். சாப்பிடுவது இருக்கட்டும், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார். அதற்கு அவள், அடுப்பில் பால் இருக்கிறது, வாசலில் ஆள் கத்துகிறான், கொட்டிலில் மாடு கத்துகிறது, இந்த மாதிரி வேலை தொந்தரவு இருக்கும்போது நான் எப்படி கதை கேட்பேன்? என் கதை தான் பெரிதாக இருக்கிறது என்று அழைத்து கொண்டாள். சரி என்று சொல்லிவிட்டு சிறிய ஊர் சிறிய பட்டணம் ஊருக்கு சிறிய பெண் வீட்டிற்கு வந்தார். சிறிய பெண் அப்பாவிடம், அம்மாவும் நீங்களும் க்ஷேமம்தானே என்று கேட்டார். அதற்கு க்ஷேமம்தான் என்று சொன்னார். இலை பொடுகிறேன், சாப்பிட வாருங்கள் என்று சொன்னார். சாப்பிடுவது இருக்கட்டும், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார். சரி என்று சொன்னார். அவர் சொல்லலானார். சந்திர சூரிய விரத கதை உண்டு, அதனை பட்டினியிருந்து கேட்க வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காஸ்தானம் செய்த பலன் உண்டு. பட்ட பசுவும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூர வழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே. கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் செய். தேவர்கள் இட்ட கதை தேவக்கதை. இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் திரிகால ஞானியாய் தவம் செய்ய போய்விட்டார். இந்த பெண் இக்கதையை கேட்ட மறுநாள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி நன்கு இருந்தார். பெரிய பெண் இந்த கதையை கேட்காதினால் திருடர்களிலிருந்து கொள்ளையினால் வீட்டில் ஒன்றுமில்லாமல் போய் குழந்தைகள் எல்லாம் பசி தாகம் என்று கதற கொள்ளையில் இருந்த குருத்து மூங்களின்
அடிக்கணுமை எடுத்துக்கொண்டு தங்கை வீட்டுக்கு வந்தாள். தங்கை அவளை பார்த்து, அக்கா, உனக்கு இவ்வளவு வறுமை வர வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவள், கொஞ்ச நாள் முன்பு மகாசத்ரு போல் நம்மளுடைய தகப்பனார் வந்து ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னார். நான் கேட்க மறுத்தேன். அதன் பிற்பாடு இவ்வளவு வறுமை வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னாள். அதற்கு அவள், நம்முடைய தகப்பனாரை பார்த்து அவ்வாறு சொல்லாதே, அவர் மகானுபாவர், அவர் ஒரு கதை சொன்னார். அதை கேட்டதிலிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி நன்றாக இருக்கிறேன். அதனால் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து வா, நான் உனக்கு கதை சொல்கிறேன் என்று சொன்னாள். பெரிய பெண் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து உச்சியுறுகும் வேளையில் தங்கை வீட்டுக்கு திரும்பி வந்தாள். தங்கை சொல்லலானாள். சந்திர சூரிய விரத கதை உண்டு. அதை பட்டினியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காசானம் செய்த பலன் உண்டு. பட்ட பசுவும் பால் கறக்கும். வகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூரவழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை. எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாது. கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் செய். தேவர்கள் இட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு இந்த கதையை இன்று தினம் அஸ்தமனத்துக்குள் எந்த ஜாதியாக இருந்தாலும் 3 பேருக்கு உபதேசம் செய் என்று சொன்னார். வழியில் ஒரு வாணியனை கண்டாய். அவனை பார்த்து, நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அவன், நான் அரசர் வீட்டிற்கு எண்ணெய் குடம் கொண்டு போகும்போது கீழே விழுந்து எண்ணெய் குடம் உடைந்து விட்டது. அரசர் என்ன சொல்வாரோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் எப்படி கதை கேட்பேன் என்று சொன்னான். அதற்கு, நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, சந்திர சூரிய விரத கதை உண்டு. அதை பட்டினியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காஸ்தானம் செய்த பலன் உண்டு. பட்டப்பசுவும் பால் கறக்கும். பகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூர வழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதை மறந்து சாப்பிடாது. கற்று மற்ற 3 பேர்களுக்கு உபதேசம் செய். தேவர்கள் இட்ட கதை தேவகதை என்று கதையை சொன்னவுடன் அவனை சுற்றிலும் எண்ணெய் குடங்கள் உண்டாயின. கதை சொல்ல வந்தாய், நான் கேட்க மறுத்தேன். இவ்வளவு எண்ணெய் குடங்கள் வர வேண்டிய காரணம் என்ன? எனக்கு ஒரு குடம் எண்ணெய் போதும் என்று சொன்னான். அதற்கு லக்ஷ்மி தேவி அனுக்கிரகத்தால் தான் இவ்வளவு எண்ணெய் குடங்கள் உண்டாயின. இவைகளை வைத்து கொண்டு நீ சௌகரியமாக இரு என்று சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் போனாள். வழியில் ஒரு குயவன் அழுது கொண்டு இருந்தான். அவனை பார்த்து, ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னான். அதற்கு அவன், நான் 6 மாதமாக சூளை போட்டு சூளை வேகாமல் வியாபாரமே இல்லை. குழந்தைகள் எல்லாம் பட்னியாக இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது நான் எப்படி அம்மா கதை கேட்பேன் என்று சொன்னான். நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, சந்திர சூரிய விரத கதை உண்டு. அதை பட்டினியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும். இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்காஸ்தானம் செய்த பலன் உண்டு. பட்ட பசுவும் பால் கறக்கும். வகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூரவழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாது. கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் செய். தேவர்கள் இட்ட கதை தேவகதை என்று கதையை சொன்னவுடன் அவன் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் பாத்திரங்கள் உண்டாயின. அவன், நீ யாரம்மா? ஈஸ்வரி போல் வந்து கதை சொல்கிறேன் கேள் என்று சொன்னாய். நான் கேட்க மறுத்தேன். ஆனால் இவ்வளவு பாத்திரங்கள் வரவேண்டிய காரணம் என்ன? எனக்கு வேண்டியது மண் பாத்திரங்கள் தான் என்றான். லக்ஷ்மி தேவி அனுக்கிரகத்தால் இவ்வளவு பாத்திரங்கள் உண்டாயின. இவைகளை வைத்துக்கொண்டு சௌகரியமாய் இரு என்று கூறி சிறு தூரம் போனார். அதே அக்கிரகாரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்து, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றாள். அதற்கு அவள், நான் அஸ்தமனத்திற்குள் மாடு கறந்து பால் கொண்டு போய் பாயசம் வைத்து பகவானுக்கு நிவேதம் செய்து என்னுடைய 9 குழந்தைகளுக்கும் கொடுத்தேன். குழந்தைகள் இறந்து கிடக்கின்றன. இந்த விதமாய் பாயசத்தை பகவானுக்கு நிவேதம் செய்தனால் பகவான் என்ன பாடுபடுகிறோர் என்று கவலைப்பட்டு இருக்கும்போது எப்படி கதை கேட்பேன் என்றாள். நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீபத்தை தூண்டிவிட்டு, தீபநாச்சியாரே கதை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீபத்துடன் உட்கார்ந்து சொல்லலானாள். சந்திர சூரிய விரத கதை உண்டு. அதை பட்டினியிருந்து சொல்ல வேண்டும், பசித்திருந்து கேட்க வேண்டும்.
இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும். கங்கா ஸ்நானம் செய்த பழம் உண்டு, பட்ட பசுவும் பால் கறக்கும் பகையான பேர்களும் உறவாவார்கள். அரண்டாலும் கதை, புரண்டாலும் கதை, காதவழி போனாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, தூரவழி போனாலும் கதை, துக்கம் வந்தாலும் கதை, எதை மறந்து சாப்பிட்டாலும் கதையை மறந்து சாப்பிடாதே. கற்று மற்ற 3 பேருக்கு உபதேசம் செய். தேவர்கள் இட்ட கதை தேவகதை என்று இவ்வாறு சொன்னவுடன் லட்சுமி தேவியானவள் ஒரு செம்பில் தீர்த்தமும் ஒரு பிரம்பும் எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகள் மேல் தெளித்து ஒரு தட்டு தட்டி கிளப்பிவிட்டாள். குழந்தைகள் எல்லாம் தூங்கி விழித்தார் போல் விழித்தினேன். நீ யாரம்மா? லக்ஷ்மியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வந்தாய்? நான் கேட்க மறுத்தேன். குழந்தைகள் எல்லாம் எழுந்து இந்த விதத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல நான் இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே தவிர லக்ஷ்மியும் அல்ல, சரஸ்வதியும் அல்ல, பார்வதியும் அல்ல, உன்னை போன்றவள்தான். லக்ஷ்மி தேவி அனுக்கிரகத்தால் குழந்தைகள் எல்லாம் பிழைத்து விட்டன. இவர்களை வைத்துக்கொண்டு சௌகரியமாக இரு என்று சொல்லிவிட்டு வீடு திரும்புவதற்குள் அவள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகி அவள் வீட்டில் உள்ளவர்கள் இவளை எதிர்கொண்டு அழைக்க வந்தனர். இந்த கதையை பக்தியுடன் சொன்ன பேருக்கும் கேட்ட பேருக்கும் சேமமாயிருப்பார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். பாலாதேவி நமஸ்காரம், லலிதா தேவி நமஸ்காரம், லக்ஷ்மி தேவி நமஸ்காரம், பார்வதி தேவி நமஸ்காரம், சரஸ்வதி தேவி நமஸ்காரம், சாயாதேவி நமஸ்காரம். சர்வோப்யோ தேவதாப்யோ நமஸ்காரம் சமர்ப்பயாமி.